அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த சைடு எப்படி இருந்தால் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க மேக்ஸ் கணக்கின் அடிப்படையில் எடுக்கக்கூடியதுங்க. இது தயவு செய்து தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தவங்க பண்ணுங்க, தெரியலையா இதை தவிர்த்துடுங்க. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம கிளாஸ் ஆப்ஷன் கிளாஸ் வருகிற ஜனவரி ஸ்டார்ட் ஆகுது. செப்டம்பருக்கு அப்புறம் இப்போ தான் கிளாஸ் எடுக்கிறேன். ஜனவரி 12ஆம் தேதி தொடங்குதுங்க. இதுக்கான கான்டாக்ட் நம்பர் என் செல் நம்பர் இருக்கு. டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் எங்கிட்ட மெசேஜ் பண்ணவங்களுக்கு நான் ஆல்ரெடி அனுப்பிட்டேன். அனுப்பாதவங்க யாராவது இருந்தால் எங்கிட்ட மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. அந்த கூகுள் ஷீட்டை ஃபில் பண்ணி அனுப்பிச்சுடுங்க. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரியும் கூட. ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம ஸ்டூடெண்ட்லாம் 0 to 0 கால் பண்ணுவீங்க. நான் எப்பவும் சொல்றதுங்க, 0 to 0 கால் நான் பண்றது கிடையாது, சொல்லி கொடுக்கறதோட சரி. என்னுடைய என்ட்ரியும் சேஃப் என்ட்ரியும் 0 to 0 கால்ல மேட்ச் ஆச்சுன்னா நான் கண்டிப்பா எடுப்பேன். ஓகேங்களா? 0 to 0 கால் பண்றவங்க அந்த ரூல் எந்தெந்த டைமிங், என்ன ரூல் பார்க்கணும், எங்க வந்தா யாரை எடுக்கணும், எந்த விலையில வாங்கணுங்கிற அந்த ரூலை தயவு செய்து மிஸ் பண்ணாதீங்க. அந்த ரூல் இன்வேலிட் ஆயிடுச்சுன்னா எக்ஸிட் ஆயிடுங்க. ரூல் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா இன்ஸ்டன்டா என்ன ஆகணும் உங்களுக்கே தெரியும். புக் பண்ணிட்டு வெளியே போயிடுங்க அந்த டைமிங்குள்ள. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம இன்னைக்கு லெவல்ஸ் பார்க்கலாம். நிஃப்டி 23,600 கால் 82 ரூபாய்க்கு மேல இருந்தா நிஃப்டி அப்சைட். நான் என்ன சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை வாங்குவீங்கன்னு சொல்லல. நிஃப்டி அப்சைட் பாசிபிள் 82 ரூபாய்க்கு மேல நின்னா. 82 ரூபாய்க்கு கீழே நின்னா டவுன் சைட் பாசிபிள். இதுக்கு மேலதான் நிக்குதா கீழே தான் நிக்குதான்னு ஒரு லைனை போட்டு நம்ம பார்க்கலாம் எப்பயுமே. ஆனா அது சரியா இருக்காது. ஏன்னா இதுல ஃபால்ஸ் பிரேக் ட்ராப் பண்ணுவாங்க. நம்மள சும்மா ஃபால்ஸாவே மேலே இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரே இதுல கீழே விடுவாங்க. சும்மா ஃபால்ஸாவே கீழே இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரே இதுல தூக்கிடுவாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது? ஏன்னா நம்மளை ட்ராப் பண்ணி மட்டும்தான் நம்மளால ஏமாற்ற முடியும். அது ரொம்ப முக்கியம். அதுதான் அவங்க வச்சு சைக்காலஜிக்கலா நம்மளை ஏமாத்துறது. அதுவும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதுவும் மேத்தமெட்டிக்ஸ் தான் நம்ம எல்லாமே. ஓகேங்களா? அதே போல ஒரு ஸ்ட்ரைக் ஒரு இடத்துல இருந்து போனா இதர் அங்கிருந்து திரும்பணும் ஆர் அப் ஆகணும், மறுபடியும் அங்கிருந்து ஒரு வேலையில திரும்பணும் ஆர் அப் ஆகும், அப்படிதான் போகும். அதே கீழே இருந்தாலும் ஒரு வேலையில திரும்பணும் ஆர் டவுன் ஆகும், அதே ஒரு வேலையில திரும்பணும் ஆர் அப் ஆகும். அப்படியே இது எவ்வளவு பாயிண்ட், 1000 பாயிண்ட் 5000 பாயிண்ட் ஏறினாலும் அப்படிதான் ஏறும். தட் இஸ் மேக்ஸ். மேக்ஸ்ங்கிறது எனக்கு 82 விடை வந்தா உங்களுக்கு 82 தான் விடை வரணும். எனக்கு 82 வந்து உங்களுக்கு 52 வந்தா அதுக்கு பேர் மேக்ஸ் கிடையாது. நமது ஸ்ட்ராட்டஜியும் கிடையாது. மேக்ஸ் ஸ்ட்ராட்டஜிங்கிறது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு மாறிடும். நம்ம அதெல்லாம் நம்புறது கிடையாது. அதே போல இண்டிகேட்டர், பேட்டர்ன், மூவிங் ஆவரேஜ், பிரைஸ் செக்ஷன், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், இதெல்லாம் எதை பார்த்தாலும் நீங்க நியூஸ் எது வேணாலும் கொடுக்கலாம். இந்த மேக்ஸ்ல நடக்காம அது நடக்காது. அப்போ அதை சார்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன் இவர் மார்க்கெட் இதை கொடுக்காம இதுல மட்டும் கொடுக்குறாரு அப்படின்றது சிந்திங்க. இந்த வீடியோவின் நோக்கமே உங்களுடைய சிந்தனைக்காக மட்டுமே. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.